ஆமா மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஸ்திகி. புருஷஸ்ஸ பர பார்த்த பக்தியா லப்யஸ்வனன்யா யஷ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். யாரோ ஒருத்தர் பொன்னுரை படிங்க. யாரு? விஷால் விஷால் இருங்க. கவிதா மாதாஜி படிக்கிறாங்க. நம்ம அடுத்த நீங்க படிங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். எல்லோரிலும் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை களங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும். அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அமைந்துள்ளது. பொருளுரை: எந்த உன்னத இலக்கை அடைந்த பின் திரும்பி வர வேண்டியது இல்லையோ அது பரமபுருஷரான கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடம் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பிரம்ம சம்ஹிதை இந்த உன்னத இருப்பிடத்தை ஆனந்த சின்மய ரச பூரண ஆன்மீக ஆனந்தம் நிறைந்த இடம் என்று வர்ணிக்கின்றது. அங்குள்ள பலதரப்பட்ட குணங்கள், ரூபங்கள் முதலியவை அனைத்தும் ஆனந்தத்தின் தன்மையில் உடையவை. ஜடம் என்று அங்கு எதுவும் கிடையாது. அத்தகு பல்வேறு தோற்றங்கள் யாவும் பரமபுருஷருடைய ஆன்மீக விரிவே. ஏனெனில் 7ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஆன்மீக உலகிலுள்ள அனைத்தும் ஆன்மீக சக்தியால் ஆனவை. எப்போதும் தனது உன்னத இருப்பிடத்தில் வீற்றுள்ள பகவான் தனது ஜட சக்தியின் மூலம் ஜட உலகின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார். இவ்வாறு அவர் தனது ஆன்மீக மற்றும் பௌதீக சக்திகளின் மூலம் ஆன்மீக உலகிலும் பௌதீக உலகிலும் பரவியுள்ளதால் எங்கும் பரவியுள்ளதாக அறியப்படுகிறார். யஷ்யாந்த ஸ்தானி என்றால் அனைத்தும் அவரினுள், அதாவது அவரது ஆன்மீக அல்லது பௌதீக சக்தியினுள் அடக்கம் என்று பொருள். கிருஷ்ணருடைய உன்னத இருப்பிடத்தையோ எண்ணற்ற வைகுண்ட உலகையோ அடைவதென்பது பக்தி தொண்டினால் மட்டுமே சாத்தியம் என்பது இங்கே பக்தியா என்னும் சொல்லின் மூலம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உன்னத இருப்பிடத்தை அடைய வேறு எந்த வழிமுறையும் உதவாது. வேதங்களும் கோபால தபானி உபனிஷத்து 1.21 உன்னத இருப்பிடத்தை பற்றியும் பரமபுருஷ பகவானை பற்றியும் விளக்குகின்றன. ஏகோவசி சர்வக கிருஷ்ணக, அவ்வுலகில் ஒரே ஒரு பரமபுருஷ பகவான் உள்ளார். அவரது பெயர் கிருஷ்ணர். கருணையின் பொக்கிஷமான அவர் அங்கே வீற்றுள்ள போதிலும் கோடிக்கணக்கான சுயரூபங்களாகவும் விரிவடைந்துள்ளார். பலதரப்பட்ட கனிகள், பூக்கள் மற்றும் இலைகளை வழங்கும் மரத்திற்கு வேதங்கள் பகவானை ஒப்பிடுகின்றன. 4 கைகளுடன் வைகுண்ட கிரகங்களில் வீற்றிருக்கும் அவரது சுய விரிவுகள் புருஷோத்தமர், திரிவிக்ரமர், கேசவர், மாதவர், அனிருத்தர், ரிஷிகேஷர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், ஸ்ரீதரர், வாசுதேவர், தாமோதரர், ஜனார்த்தனர், நாராயணர், வாமனர், பத்மநாபர் என்று பல்வேறு நாமங்களால் அறியப்படுகின்றனர். பகவான் தனது உன்னத இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்தில் எப்போதும் வீற்றிருந்த போதிலும் அவர் எங்கும் பரவியுள்ளதால் அனைத்தும் முறையாக செயல்படுகிறது என்பதை பிரம்ம சம்ஹிதையும் 5.37 உறுதி செய்கிறது. கோலோக ஏவ நிவசத்லகிலாத்ம பூதக. வேதங்களில் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6.8 கூறப்பட்டுள்ளது போல் பாரஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்கிரியாச. முழுமுதற் கடவுள் மிக தொலைவில் இருந்தாலும் பிரபஞ்ச தோற்றத்திலுள்ள அனைத்தையும் விலையின்றி நடத்தி செல்லும் அளவிற்கு அவரது சக்திகள் பலம் வாய்ந்தவையாக உள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ இந்த 2 ஸ்லோகாவா கிருஷ்ணா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, முதல்ல என்ன சொன்னாரு? இந்த பௌதீக உலகம் தோன்றி தோன்றி மறையும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா? பூத்வா பூத்வா பிரளியத்தே அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் தோன்றாத இயற்கை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அது வேதாந்திகள் என்ன சொல்றாங்கன்னா, தோற்றமற்றது, அழிவற்றது, பரமகதி, அங்க போனவன் திரும்பி வர்றதில்ல, அதுதான் என்னுடைய இருப்பிடம் அப்படின்னு சொன்னார்.
இப்ப அந்த இருப்பிடத்துக்கு போறதுக்கு என்ன தகுதி அப்படிங்கறது சொல்றாரு. பகவான வந்து எல்லாரும் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை களங்கமற்ற பக்தியினால மட்டும்தான் அடைய முடியும். அங்க போறதுக்கு ஒரே ஒரு துருப்பு சீட்டு என்னது? விசா. பக்தி. பக்தி. கோடிக்கணக்குல பணம் இருந்தா போயிட முடியுமா? பக்தி இருந்தாதான் போக முடியும். உங்களோட பக்திங்கிற பேங்க் அக்கவுண்ட்ல கொஞ்சமாச்சு டெபாசிட் இருந்தா தான் நம்மளால அங்க போக முடியும். இல்லைன்னா முடியாது. அதான் வந்து இங்க தெளிவா பகவான் கொடுக்கிறாரு. அவர் பக்தியா அப்படின்னு கொடுக்கிறாரு. ஒரு பக்தி தொண்டாலதான் அடைய முடியும். அவர் தனது இருப்பிடத்தில் இருக்கும் போதும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரில் அமைந்துள்ளது. சோ பகவான் எங்க இருக்காருன்னா கோலோக விருந்தாவனத்துல ஜாலியா இருக்காரு. அவர் அங்கதான் இருக்காரு. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்காரு. எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறார். அவருடைய உடம்புல இருந்து வரக்கூடிய ஒளிதான் என்ன நம்ம பார்த்தோம்? பிரம்மஜோதி. பிரம்மஜோதி. பகவானுடைய உடலிலிருந்து வரக்கூடிய ஒளி வந்து பிரம்மஜோதி. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் அதாவது கடவுள் வந்து ஒளிதான், அவரு அரூபமானவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பௌதீக உலகத்திலேயே உங்களுக்கு தெரியும், லைட் வேணும் அப்படின்னா ஒரு பல்ப் இருந்தாதான் லைட் வரும் இல்லைங்களா? ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்காரர் கூட அந்த விஷயம் தெரியும். ஒரு ஏதோ ஒண்ணு பத்த வச்சீங்கன்னாதான் அதுல இருந்து லைட் எரியும், வெளிச்சம் வரும். விளக்கு பத்த வச்சாதானே வெளிச்சம் வரும். எப்படி இல்லைன்னா வரும்? வெளிச்சத்துக்கு சோர்ஸ் என்னங்க? எங்கிருந்து வெளிச்சம் வருது? ஏதோ ஒரு கருவி வேணும். விளக்கு. விளக்குல இருந்து பல்ப்ல இருந்துதான் நம்ம இப்ப இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பல்ப்ல இருந்து வெளிச்சம் வருது. எலக்ட்ரிசிட்டி வேணும். இதெல்லாம் இருந்தாதான் வெளிச்சம் வரும். சும்மா வந்து வெளிச்சம் வந்து வராது. சோ அந்த வெறும் வெளிச்சம் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு அவங்க தீர்மானமா நம்புறாங்க. அந்த வெளிச்சத்துக்கு ஒரு சோர்ஸ் இல்லாம அந்த வெளிச்சம் வராது. அந்த சோர்ஸ் யாருன்னா பகவான். அவரு முக்கியமா இருக்காரு வைகுந்தால. அவர் வந்து போய் ஒன்னொன்னு இப்ப 9வது அத்தியாயத்தோட பிரபுபாத் நீ சொல்லுவாரு பாருங்க. இப்ப நீங்க அட்லஸ்னு ஒருத்தர் வந்து இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த கிரேக்க இதுல சொல்லுவாங்க இல்லீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லஸ் வந்து இப்படி உலகத்தை தாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. சொல்றாரு கிருஷ்ணா அந்த மாதிரி எல்லாம் உலகத்தை தாங்குறது இல்ல. அவரு ஜாலியா கோலோக்கால் இருக்கிறாரு. அவரு இங்க இருக்கிற எல்லாமே அதது பாட்டுக்கு நடக்குது. யார் மூலமா நிர்வகிக்கிறாரு அத்தனையும்? தேவர்கள். சக்திகள் மூலமா எல்லாத்தையும் நிர்வகிக்கிறார் இல்லீங்களா? பராசிய சக்தி விவிதைவ சூயதே. பகவான் தன்னுடைய சக்திகள் மூலமா எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாரு. அவர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே கிருஷ்ணா தான். எல்லாமே கிருஷ்ணாட்ட இருந்தா வந்திருக்கு. நாமளும் கிருஷ்ணாட்ட இருந்தா வந்திருக்கோம். நம்மளுடைய உடலும் கிருஷ்ணாட்ட இருந்தா வந்திருக்கு. எல்லாமே ஒன்சன்ஸ் கிருஷ்ணா தான். கிருஷ்ணாவை தவிர்த்து இங்க ஏதாவது இருக்கான்னா கிடையாது. அனைத்தும் கிருஷ்ணா கிட்ட இருந்தா வந்திருக்கு. சோ இதுல வந்து உண்மையாவே பௌதீகம் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. எல்லாமே கிருஷ்ணாட்ட இருந்து வந்ததுனால எல்லாமே ஆன்மீகம் தான் இல்லைங்களா? எல்லாமே ஆன்மீகம் தான். ஆனா இந்த பௌதீக உலகத்தை பகவான் நமக்காக படைச்சு தன்னுடைய சக்தியான மாயா சக்திய அதுக்கு வந்து பொறுப்பா வச்சிருக்கிறார். சோ இந்த மாயா சக்தியோட வேலை என்ன அப்படின்னா, தங்கிட்ட கிருஷ்ண பகிர்முகா. பகிர்முகான்னா என்ன அர்த்தம்? பகிர்முகம். பகிர்முகம் காட்டுறது. நம்ம கூட அது தமிழ்ல அப்படி ஒரு ஃப்ரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? பகிர்முகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த முகத்தை திருப்பிக்கிறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பகிர்முகம் யாருமே கேள்விப்பட்டது இல்லையா? இல்லன்னு சொல்றது தப்பு கிடையாது. இல்ல. ஓகே. பகிர்முகம் அப்படின்னா கிருஷ்ணர் பக்கமா நாம வந்து திரும்ப மாட்டேங்கிறோம். முகம் காமிக்கிறது இல்ல. நமக்கு விருப்பம் இல்ல. கிருஷ்ணாட்ட இருந்து முகத்தை திருப்பிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, கிருஷ்ண பகிர்முகா அந்த ஆத்மாக்களுக்கு பகவான் வந்து மாயாவை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்ணி இத வந்து மெயின்டைன் பண்றாரு. சரியா? ஜட இயற்கை மூலமா இந்த உலகம் கிரியேட் ஆகுது.
அதுல பகவான் நம்மளை இன்ஜெக்ட் பண்றாரு, நம்மளெல்லாம் இங்க வச்சிருக்கிறாரு. மாயா மூலமா நம்மள கண்ட்ரோல் பண்றாரு. மாயா வந்து எப்படி நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க? முக்குணங்கள் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? சோ இந்த முக்குணத்தை வச்சு நம்மள ஆக்சுவலி பாருங்க, நாம ரொம்ப பாவம் ஒன் சென்ஸ். நம்ம பகவான்கிட்ட முகத்தை திருப்பின ஒரே காரணத்தினால மாயா நம்மள வடச்சட்டியில போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி வெயில் நம்மள போட்டு வறுத்து எடுக்குதோ அது மாதிரி மாயா உண்மையில நம்மள ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன், நாம வசிக்கிற இந்த உலகத்துல ஒன்னா வெயில் ஓவரா இருக்கு இல்லைங்களா? மழை ஓவரா இருக்கு, இல்லைன்னா மழையே இல்லாம போகுது. குளிரே இந்த வருஷம்லாம் ஈரோடுல குளிருங்கிற ஒன்னே நாங்க பார்க்கவே இல்லை, பனியே இல்லை. சோ இந்த நம்ம இருக்கிற இந்த பௌதிக உலகத்துல இதையவே நாம சொகன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதே நான் சொகுசா இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கிருஷ்ணாவுடைய உலகம் போன இது கிளாஸ்ல பார்த்தோம், என்ன கற்களால் ஆனது? அவருடைய கற்களால் ஆனது. அங்க சுரபி பத்து இருக்கு, கல்பதரு இருக்கு, கிடைக்கும் கண்ட்ரோல் டெம்பரேச்சர். சரிங்களா? ஏசியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஹீட்டரும் தேவையில்லை, ஏசியும் தேவையில்லை. கிளைமேட் கண்ட்ரோல் டெம்பரேச்சர் அங்க எப்பவுமே ஒரே கிளைமேட், நல்ல ஒரு மிதமான. பகவான் வேணும் கிளைமேட் மாறிச்சாருன்னா எல்லாமே மாறும். சோ அதோடைய ஒரு ரிப்ளிகா நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் தலைகீழ் ஆலமரம். பகவானுடைய அந்த உலகம் ஆலமரம், நாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து தலைகீழ் ஆலமரம். அதனுடைய ஒரு என்ன சொல்றது, இதுதான் பிம்பம், பிரதிபிம்பம் தான் இந்த பௌதிக உலகம். அங்க இருக்கக்கூடியதெல்லாம் இங்க இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா எல்லாமே திரிஞ்சு இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். இந்த பௌதீக உலகத்துல பாத்தீங்கன்னா ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது வந்து என்னமோ ஒரு இது மாதிரி இல்லைங்களா? செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தா ஒரு பாவகரமான ஒரு செயல் மாதிரி, அந்த மாதிரி இருக்கீங்க. செக்ஸ தப்பா யூஸ் பண்ணி தப்பா என்ஜாய் பண்றோம். ஆனா ஆன்மீக உலகத்துல அத வந்து டாப் மோஸ்ட், ஏன்னா அது பகவானுக்காக அவங்க பண்றாங்க. எதை பண்ணாலுமே அவங்க வந்து பகவானுக்காக பண்றாங்க. நம்ம பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான். இங்க நாம எது பண்ணாலும் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்றோம். ஆன்மீக உலகத்துல அவங்க எதை பண்ணாலும் பகவானுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுவாங்க. நான் வந்து இப்ப அழுதா கிருஷ்ணாவுக்கு பிடிக்குமா? அழுகிறேன். நான் வந்து ஹர்ட் ஆனா கிருஷ்ணாவுக்கு பிடிக்குமா? ஹர்ட் ஆகுறேன். எனக்கு வந்து மனசு வலிக்குது, ஆனா அது கிருஷ்ணாவுக்கு பிடிக்குதே, என்ன பண்றேன்? ராதாராணி என்ன ஆகுறாங்க இல்லைங்களா? பித்து பிடிச்சு திரியறாங்க. அவங்களுக்கு பித்து பிடிச்சிருச்சு அவங்களுக்கு கிருஷ்ணா இல்லாம. அந்த வண்டை பார்த்து திட்டுறாங்க. ஓ வண்டே, உன்னுடைய எஜமான் கிட்ட போய் சொல்லு, நான் இங்க எப்படி பரிதவிச்சிட்டு இருக்கிறேன், உன் எஜமானர் அங்க ஜாலியா இருக்கிறாரு, மதுரால இருக்கிற பெண்களோட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஓ வண்டே போய் சொல்லிடாத, கிருஷ்ணா வந்து வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வண்டா வருது கிருஷ்ணா தானாமா. அதுக்கப்புறம் அந்த ஒரு மரம், தமால மரம் இருக்கும், பிளாக் கலர்ல இருக்குமாமா. அத வந்து கிருஷ்ணா நினைச்சிட்டு போய் கட்டி தழுவாங்களாம். தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி கோபிஸ்ட கொடுப்பாங்களாம். நான் இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க விரும்பல, கிருஷ்ணாவை பிரிஞ்சு இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரிவு துயரத்தை அனுபவிக்கிறாங்க. கிருஷ்ணா இல்லாம அவங்க வந்து அவ்வளவு ஒரு பிரிவு துயரம் ராதாராணிக்கு. அது வந்து அது என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் டாப் மோஸ்ட் ஆமா உள்ளதுலயே, அதுதான் உள்ளதுலயே டாப் மோஸ்ட் இன்பம். இதெல்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாது. இந்த பௌதீக உலகத்துல எதெல்லாம் நாம வந்து துன்பம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆன்மீக உலகத்துல இன்பம். நாம இதெல்லாம் இங்க எதெல்லாம் வந்து இன்பம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அங்க வந்து மாறி ஆப்போசிட், அங்க துன்பமே கிடையாது. ஆனா அங்க வந்து அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க. சோ எல்லாமே இங்க தலைகீழ். நாம இங்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில, நம்ம வழக்கமா சொல்ற எக்ஸாம்பிள் தான் அந்த அந்த எலி, அந்த ஒரு முதுமை துரத்துன கிணத்துக்குள்ள உழுகுறான், கைத்து புடிச்சு தொங்குறான், கீழே பாம்பு இருக்கு, அப்புறம் 2 எலி 2 கடிச்சிட்டு இருக்குது. அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில அவன் நாக்குல படக்கூடிய அந்த சிறு துளி தேன், அத வந்து அவன் என்ஜாய் பண்றான். அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு பிரபுஜி சொன்னாரு, நாம நரகத்துக்கு போனா கூட
அங்க கூட நம்ம என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைப்போமாமா. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு மினிமல் என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போமாமா. நினைச்சு பாருங்களேன். அததான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் நரகம் தான் இல்லீங்களா? அப்போ இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன? நாமளே வந்து சமயத்துல நம்மளுக்கே பிரச்சனைகள் வருது. அப்படி நம்ம பிரச்சனைகள் தீர்ந்தாலுமே, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு தினம் பாருங்க எவ்வளவு பிரச்சனை. விடிஞ்சு எந்திரிச்சா சில பேர் உயிரோட இல்ல. சில பேருக்கு கை, கால் வரல. சில பேருக்கு கேன்சர் வருது. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சில பேருக்கு நடக்க முடியாம போகுது. ஸ்ட்ரோக் வருது. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா எண்ணற்ற வியாதி ஒவ்வொருத்தருக்கும் வருது. நம்மள சுத்தி எத்தனையோ பேர் தினம் கஷ்டப்படுறாங்க. சில பேர் சாப்பாடே இல்லாம கஷ்டப்படுறாங்க. சோ இத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ, நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது மித்தா இல்லையா சொல்லுங்க? இது ஒரு கற்பனை இல்லைங்களா? நாம இத்தனை பேர் சுத்தி சுத்தி கஷ்டப்படுறாங்க. அத எப்படி நம்ம என்ஜாய் பண்ண முடியும்? இது எல்லாம் கண்ண பொத்தி, காத பொத்தி இருந்தா தான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். என்ஜாய் பண்றோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில இந்த பௌதீக உலகம் அதற்கானது கிடையாது. இது நம்மளுடைய என்ஜாய்மென்ட்க்கு இல்ல. இது கத்துக்க வேண்டிய இடம். நம்ம பாடம் கத்துக்க வேண்டிய இடம். இங்க எதுக்காக வந்திருக்கோம்? இந்த மனித உடல் எனக்கு எதுக்காக கிடைச்சிருக்கு? நம்ம ஆச்சாரியா என்ன சொல்லி தராங்க? இந்த மனித உடல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நான் என்ஜாய் பண்றதுக்கு கிடையாது. ஏம்மா? நீக்க முடியாது. இந்த உடல் கிடைச்சதோடைய ஒரே நோக்கம் வந்து நான் திருப்பி பகவான்கிட்ட போகணும். நான் என்னுடைய அந்த பொசிஷன், என்னுடைய எட்டர்னல் பொசிஷனுக்கு நான் போகணும். அத புரிஞ்சுக்கிறவன் தான் பக்தன். அத புரிஞ்சு அதுக்கு உண்டான செயல்ல செய்றவன் தான் பக்தன். மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, இந்த மனித பிறவிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படாத பாடுபட்டு இந்த மனித பிறவி கிடைக்குது. அதுவும் இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு எந்த ஒரு ஊனம் இல்லாம நாம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி கிடைச்ச இந்த மனித பிறவிய, நான் வந்து பகவானுக்கு பக்தி பண்ண நான் யூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த மனித பிறவி டோட்டல் வேஸ்ட். இது வந்து எனக்கு இதனால எந்த பிரயோஜனம் இல்ல. சொல்லுவோம் இல்லீங்களா? ஒரு டைமண்ட், ஒரு விலை உயர்ந்த ஒரு வைரத்த எடுத்து யாராவது கொட்டப்பாக்க உடைப்பாங்களா? சொல்லுங்க. பாக்கு இருக்கும். முன்னெல்லாம் பாக்கு கொட்டுவாங்க. வச்சிருக்கீங்களா? கொட்டப்பாக்கு கொட்டுறது யார் வீட்லயாவது இருக்கா? எங்க பாட்டி வச்சிருப்பாங்க. குட்டியா அந்த ஒள்ளு உலக்க. ஆமாம் மாதாஜி. ஆ. அந்த காலத்துல வச்சிருக்காங்க மாதாஜி. ஆ. பாக்கு அந்த பெரிய பெரிய பாக்கா இருக்கும். அத கொட்டி கொட்டி சாப்பிடுவாங்க இல்லீங்களா? கம்பல்சரி அப்பல்லாம் வெத்தல போடுவாங்களா மாதாஜி. அப்ப வந்து எங்க எங்க பாட்டி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லையாம். அதுக்கு உடனே அவங்க மாமனார், மாமியார் வந்து ஐய்யய்யோ! நீ போடலன்னா, இப்ப இந்த வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அப்புறம் நீ நீ இது வெத்தல பாக்கே இருக்காது. நீ என்னத்த குடுப்ப? அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சாங்களாமா வெத்தல பாக்கு பழக்கத்த. அப்ப வந்து அது ஒரு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அது குடுக்கறது வந்து ஒரு மரியாதை இல்லீங்களா? சாப்பாடு போட்டு வெத்தல பாக்கு குடுக்கறது ஒரு மரியாதை. அப்படிதானே? ஆமா மாதாஜி. தட்டுல வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் வச்சு கொண்டு வரணும். என்னங்க மாதாஜி? புரியல. சாப்பாடு முடிஞ்சதும் விருந்தினருக்கு சாப்பாடெல்லாம் முடிஞ்சதும் ஒரு தட்டுல வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சுட்டு வந்து வைப்பாங்க. எஸ். சாப்பிட அது போடணும் வெத்தலை பாக்கு. அது ஒரு மரியாதை. கால்சியம் கூட அந்த அந்த அப்ப பழக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்த வெத்தலை உடம்புக்கு அவ்வளவு நல்லதாமா மாதாஜி. ரொம்ப நல்லது உடம்புக்கு. பழங்காட்டு பழக்கமெல்லாம் அவ்வளவு நல்லது. நல்லதுதான் பழங்காலத்து பழக்கம். நம்ம கிண்டல் பண்றோம் சிலது. அது அனலைஸ் பண்ணா அது நல்லது. ரொம்ப ஆமா நல்லது. மாதாஜி கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப வந்து கம்மங்கூழ வந்து பாக்கெட்ல விக்கிறாங்க. இப்ப பழைய சாதத்தை பேக்கெட் பண்ணி விக்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. சோ எதுக்கு அது சொல்ல சாதாரணமா அந்த காலத்துல டெய்லி தோட்டத்துக்கு போயிட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி ஊத்தி வச்சு காத்தால குடிப்பாங்க. அப்ப அதனாலதான் அப்பக்காரங்களுக்கெல்லாம் அவ்வளவு பலம் இருக்கு. ப்ரோபயாட்டிக்ஸ் ஆமா இப்ப என்னங்கிறாங்க அதுல வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. குட் பாக்டீரியா, கட் பாக்டீரியா. அத குடிச்சிட்டு போய் வயல்ல நல்லா வேலை பண்ணுவாங்க இல்லீங்களா? பழைய சாதம் காலையில நல்லா கரைச்சு குடிச்சிட்டு போய் இந்த வெயில் நேரத்துல போய் வேலை செஞ்சாலும் அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆக மாட்டாங்க. அதுக்காக தான் அது குடிச்சாங்க. காலையில 4 மணிக்கே போய் வயல்ல போய் வேலை பார்த்துட்டு ஒரு 10 மணிங்கிலேயே வந்து
வெய்யத்தால வந்துருவாங்க. சோ இதெல்லாம் நல்ல பழக்கம் இருந்து பிள்ளை. நான் இப்ப என்ன சொல்ல வந்தோம்னா, ஒரு நிமிஷம். கொட்டைப்பாக்கு உடைக்கிறதுக்கு வந்து டைமண்ட் அதை பார்த்துட்டு இருந்தோம். வைரத்தை வச்சு யாராவது கொட்டைப்பாக்கு உடைப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம். சோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மனித பிறவி வந்து அவ்வளவு ஒரு ரேரான ஒரு மனித பிறவி. நமக்கு வந்து டெய்லி காலையில பகவான் வந்து 24 மணி நேரம் டைம் தினம் கொடுக்குறாரு. நமக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் டெய்லி 24 மணி நேரம் கொடுக்குறாரு. நாம் அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு பகவானுடைய அந்த ஹரிநாமம் ஒரு 2 மணி நேரம் ஜபம் பண்ணுங்க அப்படின்னா மூக்கால் அழுகுறோம். 4 ரவுண்டு பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா, ஐயோ எனக்கு டைம் இல்ல நான் ஓடணும், எனக்கு அவ்வளவு வேலை இருக்கு. ஓடி 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 கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஓடியே போயிருவாங்க இந்த பௌதிக உலகத்தை விட்டு. அப்ப வந்து வரலன்னே சொல்ல முடியாது. ஸோ பகவான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரத்தை வந்து நாம கரெக்டா யூஸ் பண்ணணும். டெய்லி காலையில் நம்மளுக்கு கொடுக்குறாரு. 24 மணி நேரத்தை வந்து குறைஞ்சது 2 மணி நேரமாவது நாம வந்து பகவானுடைய பக்திக்கு யூஸ் பண்ணணும். சோ நம்ம ஆச்சாரியா நமக்கு அதான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. டெய்லி காலையில ஹரிநாம ஜபம் பண்ணுங்க, பகவானுக்கு ஆரத்தி பண்ணுங்க, பிரசாதமா சமைச்சு சாப்பிடுங்க, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க. அருமையான லைஃப். இதை விட என்ன லைஃப் வேணும் சொல்லுங்க? இதை விட ஏதாவது இன்பம் இருக்குமா என்ன? சத்தியமா இருக்காது. நீங்க பௌதீகமா அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. கண்டிப்பா ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஆனா ஆன்மீகமா நீங்க அனுபவிக்கக்கூடியது எதுக்குமே வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது. நான் சொன்ன மாதிரி உங்க ஆன்மீக பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க சேர்த்துற ஒவ்வொரு காயினும் உங்களுக்கு எப்பவுமே கூட வரும். நீங்க இந்த ஜென்மத்துல பாதியில பண்ணிட்டு விட்டா கூட அடுத்த ஜென்மத்துக்கு கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கூட வரும். பகவானே பகவத்கீதையில அது அஷூரன்ஸ் கொடுக்கிறார். சோ இந்த பக்தியில நீங்க இப்ப கிளாஸ் கேட்கறது, ஜபம் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து வேஸ்ட் கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட். நாம பகவான்கிட்ட திரும்பி போறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சோ பௌதீகமா வேற எந்த விஷயம் நீங்க பண்ணீங்கனாலும் நீங்க பகவான்கிட்ட திரும்பி போக முடியாது. கோடி கோடியா நீங்க பணத்தை கொண்டு போய் என்ன வேணா நீங்க பண்ணலாம். அது எல்லாமே வந்து நீங்க கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் தானம் பண்றேன், தர்மம் பண்றேன், எல்லாமே நீங்க பண்ணலாம். அதனால என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து புண்ணிய கர்மா தான் ஆட் ஆகும். அந்த புண்ணிய கர்மா அனுபவிக்க நீங்க மறுபடியும் வந்து குறைப்பீங்க. ஆனா பக்தி சுக்ருதி ஆட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, பக்தி சுக்ருதி தேவையான அளவு ஆட் ஆன அப்புறம் பகவான் உங்களுக்கு ஒரு பக்தரை அனுப்பிச்சு வைப்பாரு. அந்த பக்தருடைய கருணையினால உங்களுக்கு பக்தி கிடைக்கும். அந்த பக்தியை நீங்க ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பகவானுடைய இந்த லோகம் கோலோகத்துக்கு வந்து நாம திரும்பி போக முடியும். சோ அதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே பல்வேறு தோற்றங்கள் எல்லாமே பகவானுடைய விரிவுதான். இங்க இருக்கிற எல்லாமே கிருஷ்ணாட்ட இருந்து வந்ததுதான். சோ அதான் வந்து பிரபுபாத் கொடுத்திருக்காரு. எல்லாமே அவருடைய சக்தியில் தான் அடக்கம். அவருடைய உன்னத இருப்பிடத்தையோ எண்ணற்றத வைகுண்டத்தை அடைவது என்பது பக்தி தோன்றினால் மட்டுமே சாத்தியம். வேற எதுனாலும் சாத்தியம் இல்ல. பகவானுடைய லோகத்தை அடைவதற்கு ஒரே வழி வந்து பக்தி தொண்டு மட்டுமே. சோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை தவிர்த்து வேற வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. இது ஒண்ணுதான் ஒரே கதி. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். பர்பட்ல என்ன ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம். எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணதான். சோ இங்க பகவானுடைய சுய விரிவுகள் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? புருஷோத்தமர், திரிவிக்ரமர், கேசவர், மாதவர், அனிருத்தர். சோ இவங்க எல்லாமே வெவ்வேறு வைகுண்ட லோகங்கள்ல இருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு வைகுண்ட லோகத்துல இந்த மாதிரி பகவான் வெவ்வேறு ரூபத்துல இருப்பார். ஆனந்த சின்மய ரச பூரண ஆன்மீக ஆனந்தம் நிறைந்த இடம் பகவானுடைய லோகம். சோ இது நம்ம நிறைய பார்த்துட்டோம். சோ அதனால இதோட முடிச்சுக்கலாம். டவுட் இருந்தா நீங்க